சென்னையில் பணியாற்றி வரும் மகனை பார்ப்பதற்காக வேலூரிலிருந்து காரில் புறப்பட்ட தந்தை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அருளரசன். விபத்து தொடர்பான விவரம். தர்ஷினி, வாலாஜாபேட்டை அருகே தனது சென்னையில் உள்ள மகனை பார்க்க காரில் சென்ற தந்தை இன்று காலை விபத்தில் இரண்டாக மூளை சிதறி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் லத்தேரி பகுதியை சேர்ந்தவர் அருணகிரி. இவர் அதே பகுதியில் உள்ள வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு சுமதி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில் சென்னையில் உள்ள தனது மகனான லோகேஷ் என்பவரை பார்க்க செல்வதற்காக அருணகிரி இன்று காலை காரில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வாலாஜாபேட்டை அடுத்த வன்னிவேடு பகுதி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருந்த போது அப்போது காரின் முன்பக்கத்தில் அமர்ந்து வந்துள்ளார். இதன் காரணமாக கார் நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரியின் முந்தி செல்ல முயன்ற போது லாரியின் பின்பக்கத்தில் கார் வேகமாக மோதியதில் கார் விபத்து ஏற்பட்டு தலைக்குப்புற கவிழ்ந்து அருகே உள்ள தடுப்பு சுவரில் மோதி நின்றது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே அருணகிரி தலை இரண்டாக பிளந்து மூளை சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த வாலாஜாபேட்டை போலீசார் விபத்தில் பலியான அருணகிரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இந்த விபத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இவருடன் பயணம் செய்த இருவரும் சிறிது காயங்களுடன் உயிர் தப்பி மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாலாஜாபேட்டை அருகே சென்னையில் உள்ள தனது மகனை பார்க்க காரில் சென்ற தந்தை விபத்தில் தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் வாலாஜாபேட்டை அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.